மர்மமான மழைக்காத்தடி. ஒரு காலத்தில் சின்ன கிராமத்தில் அருண் என்ற பையன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் குதித்துப் பாய்ந்து விளையாடிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் அருண் தாத்தாவின் வீட்டின் மேல் மாடியில் ஒரு பழைய காத்தடி கிடந்தது. அது வித்தியாசமாக ஜொலித்தது. அருண் அதை எடுத்து தன் வீட்டின் பின்னாலுள்ள வெளிநிலத்துக்கு ஓடி அதை பறக்கவிட முயன்றான். அவன் காத்தடியை வானத்தில் விட்டவுடன் டப் டப் டப், எங்கிருந்தோ திடீரென்று சிறிய மழைத்துளிகள் விழ ஆரம்பித்தன. அருண் அதிசயமாக பார்த்து, ஏய், நான் காத்தடியை அசைத்தா மழை வருதா என்று ஆச்சரியப்பட்டான். அவன் காத்தடியை இடப்பக்கம் திருப்பினான். பசுமையான மலர்கள் மலர்ந்தன. அவன் அதை வலப்பக்கம் திருப்பினான். வானத்தில் வண்ணத்துப் பூச்சீட்டு பறந்தன. அவன் காத்தடியை உயரமாக பறக்கவிட்டான். பெரிய வானவில் தோன்றியது. கிராமத்திலுள்ள எல்லா குழந்தைகளும் ஓடி வந்து பார்த்து மகிழ்ந்தனர். அருண் புரிந்து கொண்டான், இது சாதாரண காத்தடி இல்லை, இது உலகை அழகாக மாற்றும் மந்திர காத்தடி. அந்த நாள் முதல் அருண் தினமும் எல்லோரும் மகிழ சின்ன சின்ன மழை, மலர்கள், வானவில் உருவாக்கி மகிழ்ந்தான்.